Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரசு துறையில் சீனியாரிட்டி பதவி உயர்வு பெரும் தலைவலி பிடித்த விவகாரம் என்ற போதிலும் காவல்துறையில் 1994 ஆண்டில் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வான 98 நபர்களின் பதவி உயர்வு விவகாரம் கொஞ்சம் விசித்திரமாகத்தான் உள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் 1994 ஆண்டில் மொத்தம் 1198 பேர் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அனைவரையும் ஒன்றாக பயிற்சிக்கு அனுப்ப போதிய வசதி இல்லாத காரணத்தால் 2 பிரிவுகளாக பிரித்து பயிற்சி அளிக்கப்பட்டு பணியில் சேர்க்கப்பட்டனர். அதில் எஞ்சிய 98 நபர்கள் பயிற்சிக்கு அனுப்பப்படாத நிலையில் 1997 ஆண்டில் உதவி ஆய்வாளர் பணிக்கு 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களும் 2 பிரிவுகளாக பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு முறையே 1999 மற்றும் 2000ஆவது ஆண்டில் பணியில் சேர்க்கப்பட்டனர். இதற்கிடையே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1994 ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட 98 உதவி ஆய்வாளர்களும் ஒரு வழியாக பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு 2000ஆவது ஆண்டு இறுதியில் பணியில் சேர்க்கப்பட்டனர். உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வான போதும் 6 ஆண்டுகள் தாமதமாக பணியில் சேர்க்கப்பட்டதால் அவர்களுக்கான சீனியாரிட்டியும் மறுக்கப்பட்டுள்ளது. 1997 ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்களின் சீனியாரிட்டிக்கு பிறகு இந்த 98 உதவி ஆய்வாளர்களுக்கும் சீனியாரிட்டி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பதவி உயர்வு வாய்ப்பை இழந்த 98 பேருக்கும் அவர்களது 25 ஆண்டுகால பணியில் ஒரே ஒரு பதவி உயர்வு பெற்று ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். ஒருவேளை இந்த 98 உதவி ஆய்வாளர்களுக்கும் 97 பேட்ச் சீனியாரிட்டி வழங்கப்பட்டிருந்தால் இந்த நேரம் அவர்கள் டிஎஸ்பி வரை பதவி உயர்வு பெற்றிருக்க கூடும். அந்த வாய்ப்பும் கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட 98 உதவி ஆய்வாளர்களும் உச்சநீதிமன்றம் வரை படியேறிய போதும் நிவாரணம் கிடைக்கவில்லை. பொதுவாக காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர்களாக பணியில் சேர்ப்பவர்களுக்கு அவர்களது பணிக்காலத்தில் குறைந்தபட்சம் 3 அல்லது 4 பதவி உயர்வுகள் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதாவது டிஎஸ்பி வரை பதவி உயர்வு பெறும் சூழலில் 94 பேட்சை சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் பலர் குறைந்தபட்சம் டிஎஸ்பி வரை பதவி உயர்வு பெற்று பணியாற்றி வருகின்றனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட 98 உதவி ஆய்வாளர்களில் 5 பேர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் இன்னும் பலர் 2 அல்லது 3 ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற உள்ளனர். இந்த காலகட்டத்திற்குள் நியாயம் கிடைக்குமா என்ற பரிதவிப்புடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். 6 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டதால் சீனியாரிட்டியும் பதவி உயர்வும் பறிபோன நிலையில் கையறு நிலையில் நிற்கும் 94 பேட்ச் உதவி ஆய்வாளர்கள் முதல்வரின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கின்றனர். விட்டுக் கொடுத்தவன் கெட்டு போனதில்லை என்ற பொன்மொழி மெய்ப்பட வேண்டியது இனி முதல்வரின் கைகளிலேயே உள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.